பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம், தலைகுனிவாக ஆனாங்க. அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானமும் துணை இருக்கு. வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா, வா வாத்தியாரையா. ஒரு அற்புதமான இந்த பாடல் நம் நாடுன்னு ஒரு அற்புதமான திரைப்படம், அரசியல் சம்பந்தப்பட்ட படம். அது பாருங்கள், பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம், தலைகுனிவாக ஆனாங்க. என்ன காரணம்னா, நாம் நினைக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலையும், ஒவ்வொரு வெற்றி பெறுறதுலையும், ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் பொய்யும் புரட்டும் இதெல்லாம் நம்ம காப்பாற்றோம், நம்ம வெற்றி கொடுத்துருவோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த அரசியலும் அறத்தையும்ல நான் ஏன் அந்த வார்த்தையை வச்சேன்னா, அரசியலில் அறம் ரொம்ப முக்கியமானது. சாணக்கியத்தனம், இந்த பெரிய ராஜதந்திரத்தனமெல்லாம் மன்னராட்சியில் பயன்பட்டுருக்கலாம், மக்களாட்சியில் பயன்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. ஆனால் அந்த மக்களுக்குள்ளே யார் மகேசனாக இருக்கிறதுன்னா, அந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துறதுன்னா, இறைவன் ஏற்படுத்துகிறான், இல்லை இயற்கை ஏற்படுத்துது, இல்லை பிரபஞ்சம் ஏற்படுத்துது, இல்லை ஒரு நீதி ஏற்படுத்துது, தர்மம் ஏற்படுத்துது, எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ஞாபகம் வைத்துக்கோங்க, ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு அரசியல் புரட்டும் நீங்கள் அவங்க செய்கிற நன்மைக்கும் அவங்க கூலி பெறணும், அவங்க செய்கிற தீமைக்கும் கூலி பெறணும். ஏன்னா உலகத்தில் நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கிறோம், எப்பேற்பட்டவங்களுக்கும் ஒரு அதிகார பீடத்தில் நிலையாக இருந்ததே கிடையாது. நம்ம பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களே கூட 1980களில் அவர் நாடாளுமன்றத்தில் தோற்று 2 இடம் தான் ஜெயிக்கிறார். பாருங்கள், அதெல்லாம் யோசித்து பார்த்தா அப்போவே நம்ம மக்களுக்கு நாடாளுமன்றம் தனி, இங்கே சட்டமன்றம் தனின்னு பிரித்து தான் ஓட்டு போட்டாங்க. 1980 பிப்ரவரியில் அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஒரு 2 வருஷம் தான் ஆண்டிருக்கிறாரு. அந்த 2 வருஷத்தில் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்ற உடனே இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிப்ரவரி மாதம் அவங்க ஆட்சி கலைக்கப்படுது. வித்தின் 3 months மே மாதத்தில் மறுபடியும் எலெக்ஷன் வருது சட்டமன்றத்துக்கு. திமுகவும் காங்கிரஸும் தெரியும் அந்த வரலாறு உங்களுக்கு. அவங்க மறுபடியும் திமுகவும் அந்த இந்திரா காங்கிரஸை கூட்டு சேரும்போது எம்ஜிஆர் தான் மறுபடியும் ஜெயிக்கிறார். எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள் மக்கள். அது என்ன காரணம்னா, நாட்டை பற்றி யோசிக்கிற ஜனங்களுடைய எண்ணம் தான் அது அபிப்பிராயம். இதை ஏன் இங்கே கொண்டு வரேன்னா, இப்போ சில நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே ஆளுக்கு இந்த அரசியல்வாதியை நான் இடையில ஒரு 10 நாளாக அந்த வீடியோவே தொட வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்ன காரணம்னா, தொட்டால் இந்த மாதிரி ஏதாவது பேச வேண்டி வரும், நாமளும் அந்த மாதிரி பொய்யும் போட்டு வந்துருமோ தவறி கூடன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்தது இந்த ஒரு 2-3 வாரங்கள் 4 வாரங்களாக. இதில் என்ன பிரச்சனைன்னா, அவர் பாவம் பிரதம மந்திரி ஒரு 10 வருஷம் அவர் பாட்டுன்னா ஒரு கர்ம வீரர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். நல்ல பேர், உலகத்துக்கெல்லாம் நல்ல பேர் இருந்தது. எப்பேற்பட்ட நிகழ்வு கூட தன்னுடைய வாய் தவறி கூட ஒரு தவறான வார்த்தைகளெல்லாம் சொன்னதில்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவருடைய எதிர்கட்சியாக இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்து அவரையே ஒரு கெடுத்து விட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியலுடைய தெளிவு யாருக்குமே பயத்தை தான் கொடுக்குது. அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள். நான் ஏன் எம்ஜிஆர் சொல்கிறேன்னா, ஒரு முறை எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, அந்த தேர்தலை மட்டுமே இலக்கு வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நடத்துகிறாங்களே, இந்த அரசியல்வாதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு அற்புதமான பதில் சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். எப்படிப்பட்ட பதில் பாருங்க. அவர் சொல்கிறாரு, தேர்தல் என்பது ஆணிவேர். நல்லா கவனிங்க, தேர்தல் என்பது ஆணிவேர், ஜனநாயகம் என்பது அந்த ஆணிவேரால் மேலே வருகிற ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் தான் உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கிற தேர்தல். அவர் தேர்தலை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். அது மாதிரி ஒரு சுயநல நோக்கோட ஒரு அரசியல்வாதி அணுகினாலும், சொந்த லாபத்துக்காக அவர் அணுகினாலும், அந்த தேர்தல் நடப்பது அந்த நாட்டினுடைய ஒரு நன்மை குறித்ததே. எனவே நான் தேர்தலை ஆதரிப்பேன்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறார். தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய முக்கிய ஆணிவேர். ஞாபகம் வச்சுக்கங்க. அது திரு எம்ஜிஆர் அவர்களை படித்து சொன்னாரா இல்லை எப்படியோ உள்வாங்கி சொன்னாரா தெரியவே தெரியாது. சில சமயங்களில் நல்லவர்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் பதில் வரும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர், அந்த ஆலமரத்தினுடைய ஆணிவேர் அப்படின்றார். இந்த ஒரு வார்த்தை போதும். அந்த வகையில் நம் நாட்டு தேர்தல் பாருங்களேன், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவோ நடந்தது. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வாக்கே போடலை, ஜனநாயக கடமை ஆற்றலை. அதை விட்டுருங்க.
கிட்டத்தட்ட 1 கோடி அலுவலக ஊழியர்களும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கீழே வேலை செஞ்சவங்க. அதை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குச்சாவடிகள். அதை விட்டுருங்க. 23 நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 75-80 பேர் வந்து இங்கே நோக்கர்களாக வந்தாங்க. கண்காணிக்க பார்க்குற தேர்தலுடைய பார்வையாளர்களாக வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் போனாங்க. எப்படி நடக்குது இந்திய இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் நாட்டில் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்கள். உலகத்திலேயே ஜனநாயகமாக சீனா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல்டு டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அது கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயக அரசு சொல்லிக்கிறாங்க அவங்க. ஆனால் அதுவும் ஒரு வல்லரசாக மாதிரி தான் ஆண்டுங்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடக்கிற போது அது பாருங்கள் எவ்வளவோ. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க, இந்த நேற்று 6:30 மணிலேருந்து பார்த்தா செய்தி இதையே தான் திருப்பி சொல்கிறாங்க. அது சில பேர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர், அவர் சொல்கிறாரு, அதாவது எல்லா ஊடகங்களும் என்டிஏ தான் வரும், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கிய முன்னணி கூட்டணி இருக்கு பாருங்கள், எதிர்கட்சியில் காங்கிரஸ் இந்த கூட்டணி எல்லாம், இது வந்து இவ்வளோ தான் சொற்பமாக தான் வாங்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லா ஊடகங்களுமே சொல்லுது. 2014 சொல்லியிருக்கு, அதே மாதிரி தான் நடந்திருக்குது. 2019 நடந்துக்குது, அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது இறத்தாலும் அது மாதிரி தான் கணக்கு இருந்திருக்குது. பெரிய ஊடகமாக நடத்தினவர் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, எல்லா ஊடகம் நடத்துகிறவங்களெல்லாம் பெரிய பெரும் முதலாளிகளாம். இப்போ இந்த கணிப்பை வந்து தப்பாக சொல்லிட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட் அவங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்களாம், அந்த ஷேர் மார்க்கெட்லாம் கீழே விழுந்துருமா, அதற்காகவே இந்த 3 நாளுக்கு பண்ணுறாங்களாம். என்னங்க சொல்கிறது இதை என்ன சான்றாண்மல் ஐயா வைப்பார், சால்புக்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படின்னுவார். ரொம்ப அற்புதமான குரல் அது. அதாவது என்ன சொல்லுவார், சான்றாண்மை விழிக்கிறார். அது 6வது குரலாக வரும். சால்பிற்கு கட்டளைன்னா என்ன, கட்டளைன்னா உரைகள், அந்த கட்டளைக்கல் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து தங்கத்தை உரசி பார்க்கறதுக்கு, அது மாதிரி கட்டளை என்றால் உரைகள். ஒரு சால்புனா என்ன, சால்புன்னா பண்பு. என்ன பண்பு, எல்லாம் சேர்ந்தது தான் சால்பு, எல்லா சிறந்த பண்பு சேர்ந்தது சால்பு. சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படின்றாரு. என்ன அர்த்தம்னா, துளைன்னா என்னன்னா ஒப்பு இல்லாதவங்க, அதாவது தனக்கு சமமானவனே கிடையாது, அவன் ஜெயிச்சிட்டான். தனக்கு சமமாக இல்லாத ஒருத்தன், அவங்கிட்ட கூட அந்த தோல்வியை அவன் ஒத்துக்கிறானோ அவன் தான் சால்புக்கு உரியவன். அப்படின்னா என்ன, சான்றாண்மைக்கு உரியவன், அவன் எல்லா நற்பண்புகளும் இருக்கிறதாக அர்த்தம். இதைத்தான் நம்ம அரசியலாளர்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, இப்போ கடுமையான இந்த ஒரு 3-4 வாரங்களில் வந்து பேப்பரை படிக்கவே முடியலை. ஏன்னா பின்வருங்கிற தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் போது வருத்தமான ஒரு மோசமான ஒரு நிலையை தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். அதாவது அரசியலில் மட்டும் தப்பு பண்ணாதீங்கன்னா அர்த்தம், மற்றதெல்லாம் தப்பு பண்ணுங்க அர்த்தம் இல்லை. எல்லாத்துலேயும் அறம் இருக்கிறது. ஆனால் அரசியல் மிக முக்கியமானது. நீங்கள் மற்றவருடைய துறைகள்லையோ மற்ற வீட்லேயோ நீங்கள் ஒரு அறம் பிழனா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு மடங்கு 2 மடங்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரசியலாளர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க பண்ணுற அநியாயமோ அவர்கள் செய்கிற ஊழலும் லஞ்சமோ வஞ்சமோ அந்த எதிர்வினையும் அவங்களுடைய சந்ததிகளெல்லாம் அழிச்சிடும். நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறது, அவங்களுடைய வந்த வழி அது. அதனால தான் நான் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு எக்ஸிட் போல் வந்து நீங்கள் ஏற்றுக்கலன்றது முக்கியமே கிடையாது. ஆனால் அது பார்க்கட்டாம், இப்போ நான் பார்க்கலாம், நாலாத்தையும் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு நெறியாளர் சொல்கிறாரு, என்னங்க இது, மும்பையில் உத்தவ் தாக்கரே வந்து ஒரு சிவசேனையினுடைய ஒரு மராட்டியங்க அவர் சொல்கிறாரு. அவர் அப்படியே என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல. அதை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, உத்தவ் தாக்கரே வந்து அப்படியே வந்து மராட்டியருடைய உரிமை உள்ளவருங்க, அவரே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னா எப்படியா வர முடியும், அறம் பிறந்து இல்லையா அவர்? ஏயா, நான் போன எலெக்ஷனில் 2019 பிஜேபியும் நீ தானே கூட்டு வச்சு தானே வந்தீங்க. கூட்டு வச்சு மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு நீங்கள் அப்படியே ஒரு சிஎம் ஆகணும்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் அப்படியே விலைக்கு கொண்டு போய் எதிர் முனையில் இருந்த சரத்பவாரோட கூட்டணி வச்சு காங்கிரஸையும் ஆதரிச்சு கடைசியில் என்னாச்சு, உங்கள் கட்சியை பலந்து போச்சு இல்லை, அறம் போயிடுச்சு இல்லைங்க உங்களுக்கு. இதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் பலம் இருந்தாலும் அறம் இல்லைன்னா உங்களை கவுத்துரும். அதுதான் முதல். இப்போது சந்திரபாபு நாயுடு போன எலெக்ஷனில் போய் இப்போ ஒவ்வொரு பெரிய தலைவராக சந்தித்தார், ஒன்றுமே பப்பு வேலை. இப்போ என்னாச்சு, மறுபடியும் பார்த்தா இப்போ அவர் தான் இப்போ மறுபடியும் வந்து அந்த தெளிவு வந்த பிறகு தான் சேர்றாரு. அப்படியே வாங்க மேற்கு வங்காளம் பாருங்கள், கூச்சமே இல்லை. அந்த அம்மாவுக்கு 26,000 பேர் இப்போ தான் சமீபத்தில் ஒரே நல்ல கல்வித்துறையில் வந்து ஊழல் பண்ணி அவங்களெல்லாம் பணியாளர் சேர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் சொல்லுது.
சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். சாரதா சிட் ஃபண்ட்ஸ்லேருந்து நாரதர் சிட் ஃபண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ ஊழல்கள் அங்கே நடந்தது. சந்தேஷ் காளி உங்களுக்கு தெரியும் நல்லா, எவ்வளோ நடந்து கூட அவங்க வெக்கம் இல்லை, மானம் இல்லை. அவங்க என்னன்றாங்க, பெரிய தலைவராக வந்து குறைச்சு நினைக்கிறாங்க. விட்டுருவாங்களா ஜனங்க? விட்டுருவாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் செய்யல கூட விடுங்க, ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கல்ல, உங்கள் துணை முதல் மந்திரி வந்து ஒரு வருஷம் உள்ளே இருக்கிறாருல்ல, உங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கணும் இல்லை? அந்த பழியை உங்களால், அந்த பழியே உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களை பழியை தூண்டலையா? வெக்கமே இல்லை. பீகார் வந்து பாருங்கள், நல்ல வேலை பீகார் நிதிஷ்குமார் இங்கே வந்துட்டார். வரமல இருந்தால் நீங்கள் பீகார் பாருங்கள், ஒரு 2016 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆக போதுங்க. 2014 ஒரே நாளில் மதுவிலக்கு கொண்டாடுறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு புள்ளி வரம் சொல்லுதுங்க, சந்தோஷமாக இருக்குது, நிதிஷ்குமார் வணங்க தோணுது. நீங்கள் ஒரு புள்ளி வரம் சொல்லுது, இந்த கடந்த 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் மரணங்களை தவிர்த்ததான் அந்த மதுவிலக்கு பண்ணதால். நல்லா கவனிங்க, நிறைய குடும்பங்கள் வந்து பிணக்குகள் இல்லையா, நிறைய பாலியல் குற்றங்கள் குறைஞ்சி போச்சாங்க. ரெண்டாவது நிறைய உங்களுக்கு வந்து அந்த வன்முறை இல்லாமல் போயிடுச்சான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் நிதிஷ்குமார். ஒரு அதிக பொருளாதாரம் வராத ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு நாள் முடிவு எடுக்கிறாருங்க. இந்த முடிவை நாமளாம் எடுக்க முடியாதா? என்ன நடக்குது நம்ம மற்ற மாநிலம் யோசிச்சு பாருங்க. அதனாலேயே அவர் வணங்க தோணுது. இன்றைக்கி அதனால தான் பிஜேபி கூட்டு வச்சு நீங்கள் மறுபடியும் வந்துட்டார். அங்கே பாருங்கள், அங்கே அந்த குடும்பமே, லாலு குடும்பமே 4-5 பேர் நிற்கிறாங்க எலெக்ஷனில். 2 பொண்ணு நிற்குது, பசங்க நிற்கிறாங்க, எல்லாம் குடும்ப ஆட்சி. எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அப்படியே யூபியில் வாங்க, கடந்த 9 வருடமாக இன்றைக்கி யோகி யாதவ் வந்து வந்த பிறகு அங்கே எல்லாத்தையும் ஒழிக்கிறாரு, தாதாக்களெல்லாம் ஒழிக்கிறாரு. அப்போ என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்களோட பிஜேபி நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லை. ஆனாலும் என்ன நினைக்கிறாங்க மக்கள்? நீங்கள் நினைக்கிறது இல்லை. அங்கே அறம் வேணும், களை எடுக்கணும் இல்லையா? களை எடுக்கிறார் அவர். அப்போ என்ன வளர்ச்சி இருக்குது. அப்போ அந்த வளர்ச்சியும் களை எடுக்கும்போது வந்துடுறாங்க. அதே போல் அப்படியே சுற்றி பாருங்கள், மேற்கு வங்காளம் ஏன் வந்து கம்மியாக சொல்கிறாங்க? ஏன்னா அந்த அம்மா ஊழலை பற்றி கவலையே படலை. என்ன அகங்காரம் அந்த அம்மாவுக்கு. நான் கூட நினச்சேன் பரவாயில்ல எதிர்காலத்துக்கு பிரதம மந்திரியாக வந்துடுன்னு. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. கெஜ்ரிவால் கவலைப்படுறதே இல்லை. ஹேமந்த் சோரன் உள்ளே இருக்கிறாரு, அவங்க மனைவி கல்பனா வருது, என்னமோ தியாகிகள் மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கையை தூக்குறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அசிங்கமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஊழல் செய்யலே வச்சுக்கோங்க, ஊழல் குற்றச்சாட்டு வந்தாவே அந்த ஒரு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? என்ன ஒருத்தன் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் பல பேரை, அவன் திருடி இருக்க மாட்டான்ப்பா, அவன் திருட்டு பட்டம் கட்டினான்னு சொல்லி நீ தான்டா திருடி இருப்பேன்னு சொன்ன உடனே தற்கொலை பண்ணவெல்லாம் இருக்காயா? அப்படியெல்லாம் தனி மனிதனாகவே அந்த அவமானத்தை பொறுக்க முடியல. நீங்கள் நாணமே இல்லாமல் எப்படி எல்லாம் கூட்டுச்சு என்ன ஒரு நான் கேட்குறேன். இப்போ இந்திரா காங்கிரஸ்லேயே பாருங்களேன், ராகுல் காந்தி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். 2004 2014 வரைக்கும் நீங்கள் நல்ல அப்படியே ஆட்சி கொடுத்துருந்தா நீங்கள் ஏன் உங்களை 2014 வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க? எதிர்கட்சியாக கூட உங்களை வர விடலையே. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எங்கே தவறு செய்தோம்னு ஒரு ரியலைஸ் நீங்கள் பண்ணவே இல்லை, ஒரு அனாலிசிஸ் பண்ணவே இல்லை, ஒரு திறனாய்வு நீங்கள் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகுது? மறுபடியும் மக்கள் உங்களை குத்தினேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொறுப்பை சுமக்கவே இல்லை. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்? வந்த தோல்வி கூட ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நம்ம எங்கே தவறு பண்ணியிருக்கோம், என்ன செய்யணும்னா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மோடி துவேஷம், அவன் கல்வன், அவனை தூக்கி உள்ளே புதைக்கணும், அவன் வந்து அரசியலுக்கு எடுத்து போட்டான், அரசியல் சாத்தனை சாப்பிட்ருவான், நாட்டை வந்து பண்ணிடுவான், ஒரு சர்வாதிகாரம், இதையே தான் ஏன் சொல்கிறீங்க? ஆனால் அந்த 10 வருடத்தில் கொரோனா பீரியடில் தெரியும் உங்களுக்கு, 150 நாடுகளுக்கு இந்திய நாடு வந்து இலவசமாக மருந்து கொடுத்தது. 370 சரத்தை ஒரே நாளில் தூக்குறாங்க. தூக்கிது என்ன இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், 50% மேலே வந்து அங்கே வாக்கு சாதகம் நடந்திருக்குது ஜம்மு காஷ்மீரில். நிறைய விஷயங்கள். இப்போ பாபர் மசூதி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது, ஏதோ சாதகமோ பாதகமோ. இனிமேல் அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கல்ல. அவரே ராமரை கூட வச்சிட்டிங்க, பூரி ஜெகநாத்தை கூட வச்சிட்டிங்க, அவரையே மலினமாக்கிட்டீங்க நீங்கள்லாம். என்ன அதுதான் சொல்ல வரேன். அரசியல் அறம் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் 1967 திரு காமராஜர் அவர்களை வந்து தோக்குறார், அவரே தோக்குறார். சீனிவாசன் ஒரு வழக்கறிஞர் மாணவன்கிட்ட எம்ஜிஆர் அவெல்லாம் ஆதரிச்சவங்க, அதை பற்றி நான் கூட பேசியிருக்கிறேன். அப்போ கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோல்வி பற்றி? இதான் ஜனநாயகம்னு ஒத்துக்கிறார் அவர். இதுதான் ஜனநாயகம். இப்படி ஒரு பெரிய அனுபவப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு சாதாரண ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் ஒரு ஜனநாயக தேர்தலில் தோக்கடிக்க முடியும்னா அதுதான் ஏன் ஜனநாயகத்தினுடைய வெற்றி அப்படின்னார். அது மட்டும் இல்லை, 67 திமுக ஆட்சி அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் வந்து ஆட்சி அரியணை ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதை குறித்து விமர்சிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆள விடுங்க, அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேனிலோ மாதிரி அவங்க அந்த முடியட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பக்குவம், நாகரிகம் அப்படிப்பட்ட தலைவர்கிட்டலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. எப்படி பேசுகிறாங்க? திரு எம்ஜிஆர் அவர்களை 1980களில்
அவர் வந்து பிப்ரவரி மாதம் அவரை வந்து ஆட்சியை விளக்குறாங்க, ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. மே மாதம் மறுபடியும் எலெக்ஷன் வந்து நின்று அவர் ஜெயிக்கிறாரு. 1980 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் திரு கருணாநிதி அவர்கள் சொல்கிறாரு, மக்களை திரட்டி நான் இந்த ஆட்சியை கவிழ்ப்பேன், அதற்கு நான் தேதி குறிப்பிடுவேன்னு பகிரங்கமாக அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். திரு எம்ஜிஆர் அவரிடம் கேட்குறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் எம்ஜிஆர், அவர் மக்களை திரட்டினால், அதை மக்கள் கேட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. என்ன பதில் பாருங்க. ஏன் நான் திருப்பி எம்ஜிஆர் நான் திருப்பி சொல்கிறேன்னா, எம்ஜிஆருடைய சினிமா மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கை மட்டும் இல்லை, அவருடைய அரசியல் மட்டும் இல்லை, அவருடைய நடத்தையே பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்ததாக தான் இருக்கும். என்ன அறம் இருந்ததுன்னா இந்த வார்த்தை வரும் பார், கொஞ்சம் கூட கோவப்படலை. அவர் மக்களை திரட்டினால், மக்கள் அதை கேட்டால் அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு எப்போ 1982 2வது முறை அவர் வந்து சிஎம் ஆன பிறகு 1 மாதத்தில் திரு கலைஞர் சொன்ன பேட்டிக்கு பதில் கொடுக்குறார். அப்போ பாருங்கள், நாம் எந்த அளவுக்கு அந்த அரசியல் நாகரிகம் இருந்தது. இதெல்லாம் நாங்கள்லாம் படித்ததாலேயும் உள்வாங்கினதாலேயும் தான் நம்மக்கிட்ட வந்து அந்த கீழ்த்தரமான ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா நமக்கு மேலே இருந்தவங்க வழிகாட்டி போயிருக்கிறாங்க, அதை நம்ம மறந்துட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொன்னேன் பீகாரில் லாலு குடும்பம், அங்கே பாருங்கள் யூபியில் அகிலேஷ் யாதவ் குடும்பம், அண்ணி கிண்ணி எல்லாம் சேர்ந்து வராங்க. இங்கே சோனியா காந்தி அம்மா, இங்கே ராகுல் காந்தி, அங்கே பார்த்தா பிரியங்கா, அவருடைய ஹஸ்பண்டு, அவங்க பொண்ணு புள்ள எல்லாம் ஒன்றா வருதுங்க. நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சின்னு ஏன் திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த இந்தியாவை ஆடுறதுக்கு யாருமே தகுதி இல்லாதவங்களா? இங்கே பாருங்கள் கர்நாடகாவில் என்ன நடந்தது. கர்நாடகாவில் போன தடவையே பசவராஜ் பொம்மை வந்து ஜெயிச்சிருக்கணும், ஆனால் ஊழல் 40% எல்லாத்துலேயும் கேட்குறாங்கன்னு சொல்லி பெரிய ஊழல் பிரச்சனையாக இருந்தது, பண்ணிட்டாங்க. கர்நாடக மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, தேசிய கட்சி தான் ஆதரிப்பாங்க. ஏன் இந்த காங்கிரஸும் ஆதரிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஆட்சி அவங்க பண்ணலை. இப்போ பாருங்கள் அங்கே அப்படி சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, மல்லிகார்ஜுன கார்கே வந்து இத்தனைக்கும் அந்த மாநிலத்தினுடைய மைந்தர், அதுக்காக போட்டுருவாங்களா ஓட்டை? இங்கே என்ன நடக்குதுங்க சுற்றி பாருங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் இந்த பக்கம் பாருங்கள், இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முட்டிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை சுற்றி இருக்கிறதெல்லாம் தீப்பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ ஒரு பெரும் தலைவன் தேவையில்லையா? மக்கள் என்ன சாதாரணமானவங்களா? நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, ஒரு நல்ல சினிமாவை நமக்கு தெரியாது, ஆனால் மக்களுக்கு தெரியும். ஒரே மாதிரி நல்ல நாடா நல்ல கட்சியாக நமக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியும். இந்த நாட்டுக்கான ஒரு எலெக்ஷன், ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், ஒருவேளை இந்த கடந்த 3 வாரங்களாக பிரதம மந்திரியாக திரு மோடி அவர்கள் சரியான ஒரு விகிதத்தில் ஒரு அறம் சார்ந்த அவர் பேசியிருந்தார்னா நிச்சயமாக இன்னும் 60 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பார், என்னுடைய கணிப்பது. ஏன்னா அவர் வந்து இந்த 3 வாரங்களில் அந்த ஒரு அறத்தை இழந்துட்டாரோன்னு நம்ம வருத்தப்பட்டேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னா, இன்னொரு விஷயம், தோத்தவங்க ஏன் தோத்தன்னு நினைக்க மாட்டேன்றாங்க, ஜெயிச்சவங்கன்னு ஏன் ஜெயிச்சவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. இதை தான் நம்முடைய தலைவர்கள் பிரச்சனையே. ஆனால் இந்த 10 வருடத்தில் எப்படி வந்து ஊழலுக்காகவே 2014 காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்களோ, அந்த 10 வருடமாக மற்ற விஷயங்கள் இருந்தால் கூட அந்த ஊழல் விஷயங்களை மட்டும் இவங்க வந்து பிஜேபி பெருசாக பண்ணாமல் வார்டுன்னு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் கூட ஒரு 6000 கோடி தேர்தல் எலக்ட்ரோ பத்திரம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஜனங்க. என்ன காரணம்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த இடத்துல பார்க்கும்போது எது வந்து சிறந்தது, குணம் நாடி குற்றம் நாடி சொல்கிறோம்ல, அது மாதிரி எது சிறந்தது, எது கம்மியான ஒரு குற்றம் செய்யுது அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர ஒரேடி எல்லாத்துக்கும் மைந்துன்ற என்னங்க உலகத்தில் அறம் இல்லைன்னா எதுவுமே இங்கே வாழாதுங்க. அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மேஜையிலே எழுதி வச்சுருப்பாராம், மேஜையிலேயே மக்களிடம் போ. திரு பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வாசகத்தை அண்டையெல்லாம் சொல்லியிருக்காரு, ராசாராம் சொல்லியிருக்காரு, மக்களிடம் போன்னு தான் இருக்குமா அவருடைய இதிலே, மக்களிடம் செல். அவர் ஒரு தடவை கேட்குறாங்க, நீங்கள் அரசியலையும் சினிமாவும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. நான் சினிமாவில் மறைமுகமாக மக்களை சந்திச்சுட்டு இருந்தேன், ஆனால் அரசியலில் நான் நேரடியாக சந்திக்கிறேன். எப்படிப்பட்ட பதில் பாருங்கள். ஒரு அரசியல் இருக்கிறது மக்களை நேரடியாக சந்திக்க முடியுது அப்படின்றத சந்தோஷமாக அவர் சொல்கிறார். அதனால தான் அந்த நம் நாடு பாடலே ஒரு நல்ல லைன் வரும், சொல்லுவார், தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் பெற செய்வோமே, ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் நாடி வரும், தானே பதவிகள் ஓடி வரும், வாங்கையா வாத்தியாரையா. என்ன பாருங்க, தியாகிகளான தலைவர்கள், அதை நம்ம நினைக்கணும். எங்க நினைக்கிறோம்? ஒரு முறை நல்லா ஞாபகம் இருக்குது, மகாத்மா காந்திஜி 1946 சுதந்திரம் அடைய போது முன்னால் கிட்டத்தட்ட ஒரு தூதுக்குழு, கிரிப்ஸ்னு ஒரு தூதுக்குழு வருது, வேவல் ஒருத்தர், லாரன்ஸ் ஒருத்தர், பித்ரிக் லாரன்ஸ்னு பேர், இந்த 3 பேர் தூதுக்குழுவாக இருக்கிறாங்க.
அவங்க நமக்கு சொந்தம் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஜின்னா அவர்கள் வந்து அந்த சுதந்திரத்தை போது நான் பாகிஸ்தான் தனி நாடை தவிர நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறாரு. அப்போ கடைசியில் அவங்க கொடுக்குற அந்த சரத்துக்களையும் ஒத்துக்கிறாங்க. யார்? ஜின்னா ஒத்துக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த சமயத்தில் டெல்லியில் ஒரே வெயில் இது மாதிரி மே மாதம், ஜூன் நினைக்கிறேன், ஜூன் 4ஆம் தேதி, கரெக்ட், ஜூன் மாதம் 1946 என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து முசூரின்னு அந்த கோடை வாசஸ்தலம் இருக்கும் இல்லை, ஊட்டி மாதிரி, அங்கே போகிறாங்க எல்லாரும். இத்தனைக்கும் அப்போ காரிய கமிட்டியில் மகாத்மா காந்திஜி கிடையாது உறுப்பினர், ராஜாஜி கிடையாது, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அங்கே காரிய கமிட்டி அங்கே கூடுனா சீக்கிரம் அவங்க அந்த தூதுக்குழுடைய திட்டத்தை அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க. அப்போ உலகத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள், எல்லா உலகத்துலேருந்து எல்லா நாட்டிலும் வந்திருக்காங்க பாருங்கள் பத்திரிகை நிருபர்கள். அவங்கெல்லாம் மகாத்மா கிட்ட வாயை பிடுங்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. உங்களை ஒரு சர்வாதிகாரியாக ஒரு நாள் உங்களை வந்து ஒரு சர்வாதிகாரி ஆக்கி உங்களை இந்த உரிமை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. யார்? நம்முடைய வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அப்படி சொல்லும் போதாவது இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி என்னன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார் மகாத்மா காந்திஜி, நான் அந்த பதவி ஏற்றுக்க மாட்டேன். ஒருவேளை அந்த பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன்னா முதல்ல டெல்லியில் இருக்கிற அரிஜன காலனி இருக்கு பாருங்கள், அதெல்லாம் சுத்தப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த வைஸ்ராய் இருக்கார் டெல்லியில் பெரிய அரண்மனையில், அந்த அரண்மனையில் வைஸ்ராயை காலி பண்ணிவிட்டு அந்த அரண்மனையை நான் ஒரு ஆஸ்பத்திரியாக மாற்றுவேன். இது தான் வந்து நான் செய்வேன் அப்படின்றார். உடனே நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, 2வது நாளும் உங்களுக்கு சர்வாதிகாரி அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே இல்லையா மகாத்மா காந்திஜி. அந்த முதல் நாள் வேலையே 2ஆம் நாள் தொடரும் அப்படின்னாராம். பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், சர்வாதிகாரம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஒரே நாளில் அங்கே டெல்லியில் இருக்கிற அரிஜனருடைய அந்த குடிசைகள் இருக்கிற பகுதியில் நான் தூய்மைப்படுத்துவேன். எதுக்கு வைஸ்ராய்க்கு அவ்வளோ பெரிய அரண்மனை நான் ஆஸ்பத்திரி ஆக்குவேன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ கூட அவருக்கு எளிமையும் சேவையும் தான் ஞாபகம் வருது, அரசியலில் ஞாபகம் வரல, நாட்டு சுதந்திரம் ஞாபகம் வரல. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் சொல்கிறேன். சிறுமை பைபிள் ஒரு வாசகம் வரும், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு. இதை அடிக்கடி சொல்லுவேன், நான் எல்லா மேடைகளும் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான வாக்கியம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நமக்கு கீழே இருக்கவங்களை என்றைக்குமே நம்ம நோக்கணும். அவங்கள நோக்கித்தான் நாம் வந்து வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இது பல வீடியோ விட்டுருந்தேன். ஒரு பரிதாபமான பழனிசாமி நிலைமை பாருங்கள். அவர் பாருங்கள், இன்னும் 4ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. என்னங்க இலக்கே இல்லாத ஒரு பயணம், எவ்வளோ பெரிய கட்சி அது. திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தொண்டர்களாலும் தியாகத்தாலும் சேவைகளாலும் எப்படி ஒரு மனம் ஒரு இதயத்தினுடைய விசாலத்தில் உதித்த கட்சிங்க அது. எத்தனை தொண்டர்கள் இன்றைக்கி பாருங்கள் பரிதாபமாக நிற்குது. காரணம் என்னென்னா அவருடைய நன்றி உணர்ச்சியே இல்லாத ஒரு பழனிசாமியால் அந்த கட்சியை அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் 1980களில் ஜனதா கட்சி ரொம்ப ஒரு வீக்காக இருக்குது. அந்த நிலைமையில் கூட ஒரு தேசிய கட்சி கூட கூட்டு வைக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனால் இங்கே பாருங்கள், யார் சொன்னாங்களோ இல்லை புத்தி இல்லையோ, சுய புத்தி இல்லையோ, சொல் புத்தி இல்லையோ, பழனிசாமி பரிதாபசாமி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி மேலே அவ்வளோ கரப்ஷன் இருக்குது, அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு கெடுது, எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நடக்குது. வெள்ளம் வந்துச்சு சென்னையில். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, உங்களுடைய பொது எதிரி யாருன்னே யோசிக்கவே இல்லை. ஒரு பழனிசாமியே கிடையாது. அது பழனிசாமியெல்லாம் ஒரு எம்எல்ஏ கூட தகுதி இல்லையோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்குதுங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த ரிசல்ட்டுக்கு ஏறத்தாழ தான் அப்படி தான் வரும்போது தெரியுது. என்ன காரணம்னா இன்றைக்கி அதுதான் ரொம்ப மனம் வேதனையாக இருக்குது. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்துக்கு கொண்டாந்தார். அதை பாதுகாக்க யாருமே இல்லைன்ற ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கும். ஆனாலும் அவர் மூலமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அறம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற வெற்றியாளர்களோ இல்லை தோல்வியாளர்களோ நான் ஒரே ஒரு காட்சி மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம நாடு அந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான காட்சி. திரு எம்ஜிஆர் அவர்களுடைய உளவியல் ரொம்ப அற்புதமான உளவியல். அதெல்லாம் ஒரு நேர்மையாளன் தான் எடுத்துக்க முடியும், அது நேர்மையாளன் தான் செய்து காட்ட முடியும். அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் நகரமன்ற தலைவர் ஆக்கிடுவாங்க. யார்? அந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து நகரமன்ற தலைவர் ஆன உடனே எம்ஜிஆர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அந்த வெற்றியோட செய்தி வரும், பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். வந்த உடனே இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த கவுன்சிலர் மத்தியிலையும் பேசுவார், நண்பர்களே இதை நான் சற்றும் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னுவார். நல்லா கவனிங்க, ஜெயிச்சதை அவர் எதிர்பார்க்கவில்லைன்னுவார். இப்போ என்ன பண்ணுவார், ஊழலுக்கு துணை போடணும்னு சொல்லி இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து அவரை பதவியை எடுத்துருவாங்க, அவர் கவுத்துருவாங்க. இப்போ சொல்லுவார் எம்ஜிஆர், நண்பர்களே இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னுவார். தோல்வியை அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு, வெற்றியை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு தெரியுமா? அதில் என்ன காரணம்னா, வெற்றியும் தோல்வியும் நமக்கு இல்லைங்க, மக்களுக்கு, மக்கள் சேவைக்கு, மக்களுடைய அர்ப்பணிப்புக்கு, மக்களுடைய பணிக்கு, மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது,
அறம் என்பது தனி மனிதனுக்கும் வேண்டும், குடும்பத்துக்கும் வேண்டும், சமூகத்துக்கும் வேண்டும். அரசியலில் அறம் மட்டுமே வேண்டும். அப்படி வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். அதற்கு தனி மனித அறம் முக்கியம்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அறம் அறம் என்று சொன்ன அந்த பாதையில் தான் நம்ம பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த பங்கேற்பை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். இனிய அன்புள்ளம் கொண்டவர்களே, நம்ம தமிழ் தீயில் நம்மளுடைய எல்லா பதிவுகளும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ரொம்ப அற்புதமான பெரிய ஊக்கியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய பாராட்டுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கிறதுக்கும் இன்னும் நான் மென்மேலும் என்னோடய குணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் நான் பாடுபடுறேன். நம்ம எம்ஜிஆர் நம்ம இதோட பதிவு பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ மட்டும் முக்கியம் இல்லைங்க. இதை உலகமெல்லாம் பரப்பணும். வளர தலைமுறைக்கு இந்த பொறுமையும், இந்த அன்பையும், இந்த கனிவையும், இந்த கருணையையும், இந்த கலைப்பண்பையும் அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களை யோசிக்க வச்சு தர்மமே இல்லாத ஒரு உலகத்தில் தர்மத்தை மறுபடியும் செழிக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும். வேறு வழி இல்லை. நமக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல அந்த முறைகளும் தான் நம்மளை நம்ம சமுதாயத்தை மேலே கொண்டு போவோமே தவிர நம்ம வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் இந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன். அதனால் எப்படி ஒரு யாகத்துக்கு நெய் முக்கியமாக இருக்குதோ அதை போல் அந்த யாகத்தீக்கு ஒரு நெய் முக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த தமிழ் தீக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவியும் தேவைப்படுது. உங்களுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு உதவணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். இது நான் மட்டும் இல்லை, உலகத்துக்கிற எல்லோரும் பார்ப்பாங்க. இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீங்க. உங்களை எல்லோரையும் நான் மீண்டும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன்.